சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூது கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஏனம்மா இப்படி சொல்கிறாய்? இப்படி தற்செயலாக நடப்பது எல்லோருக்குமே ஏற்படக்கூடியதுதானே. நீ இதே போல் எந்த பொருளையும் கைத்தவறி போட்டதே இல்லையா? அவ்வளவு ஏன், நான் எத்தனை பொருட்களை தெரிந்தே போட்டு உடைத்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நீங்கள் எதுவும் பேசாமல் அதை பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள். என்ன பேசுகிறாய் கதிர்காமா? நீயும் அவளும் ஒன்றா? நீ இந்த அரண்மனைக்கு மட்டுமல்ல, நாளை இந்த நாட்டிற்கே இளவரசன். உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நீ இந்த அந்தப்புறத்தை இடித்து தள்ளிவிட்டாலும் கூட நான் உனக்கு புதிதாக கட்டித் தருவேன். அதற்காக நீ ஏன் அவளோட உன்னை ஒப்பிட்டு பேச வேண்டும்? அவர்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும். ஏனம்மா, எத்தனை முறைதான் அவளை பற்றி இழிவாக சொல்வீர்கள்? அம்மா, அவள் உங்களிடம் ஊதியம் பெற்று அதன் மூலம் உணவுண்ட நன்றியின் காரணத்தால்தான் நீங்கள் கடுமையாக திட்டினாலும் அடித்தாலும் பேசாமல் ஏற்றுக்கொள்கிறாள். கதிர்காமா, உனக்கு என்ன நேர்ந்தது? நீ எதற்காக ஒரு பணிப்பெண்ணிற்காக பரிந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? பணிப்பெண்ணாக இருந்தால் என்ன? அவளும் நம்மை போல ஒரு மனித பிறவிதானே. அவளும் என்னைப் போலவே ஒரு தாய் தந்தையருக்கு மகளாக பிறந்து வளர்ந்தவள் தானே. ஏதோ எனது பாக்கியம், தங்களுக்கு மகனாக அரண்மனையில் பிறந்தேன். அவள் ஏதோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் குடிசையில் பிறந்திருப்பாள். மற்றபடி அவளும் நம்மை போல்தானே. நமது உடம்பில் ஓடுவது போல் அவள் உடம்பிலும் சிகப்பு நிற ரத்தம் தானே ஓடுகிறது. அவள் ஏழ்மையாக பிறந்து விட்டாள் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பணிப்பெண்ணை இப்படியெல்லாம் அவமதிப்பது முறைதானா? கதிர்காமா, நீயா இப்படியெல்லாம் பேசுவது? இப்படியெல்லாம் பேச யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தால் என்ன? தன் கண் முன்னால் ஒரு தவறு நடக்கும்போது அதை பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பது, அது அதைவிட பெரிய தவறல்லவா? ஆஹா, அருமை அருமை. அக்கா, நீங்கள் எப்போது வந்தீர்கள்? கதிர்காமா, நீ இந்த அளவுக்கு பேசுவது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நான் சொன்னதெல்லாம் சரிதானே அக்கா? இதில் என்ன சந்தேகம்? என் தம்பி எப்படி மாற வேண்டும் என்று விரும்பினேனோ அப்படி நீ இப்போதுதான் மாறியிருக்கிறாய். என்னடி பெரிய மாற்றத்தை கண்டுவிட்டாய்? நீயும் உன் தந்தையும் ஒன்று சேர்ந்து கொண்டு வேளிர்குடியின் புகழுக்கே களங்கம் கற்பிப்பது போல் நீங்கள் பேசுவதும் செயல்படுவதும் போதாதா? இன்று இந்த வேளிர்குடியின் இளவரசனாக இருந்து நாளை வேளிர்குடியின் மன்னனாக அரியணையில் அமர வேண்டிய என் மைந்தனை இப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே. அம்மா, இன்னும் ஏன் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதாவது கதிர்காமன் இந்த அளவிற்கு மாறியிருக்கிறானே என்று சந்தோஷப்படு. நான் என்னதான் நல்லபடியாக நடந்து கொண்டாலும் நீ கதிர்காமனின் அக்காதானே. பிறகு நீ எப்படி இருப்பாய் என்று கேட்டவர்கள் இனிமேல் அதற்கு மாறாக உன் தம்பியைப் போல் வருமா என்று பாராட்டப் போகிறார்கள். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய் என்பதை நீ படித்ததில்லையா? உன் மகனை அப்படி பாராட்டுவதை பற்றி உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? அக்கா, இதெல்லாம் சொன்னால் அம்மாவுக்கு புரியாது. அப்படியே புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். நீங்கள் வாருங்கள், போகலாம். என்ன இது? எல்லாமே எனக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறதே. யார் மாறினாலும் நான் மாற மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கதிர்காமனே இப்படி பேசிவிட்டு செல்கிறான். சிறு வயது முதல் நான் அவனுக்கு உணவோடு சேர்த்து ஊட்டிய நினைவுகளை இப்படி தொலை தெரிந்து விட்டானே. எவ்வளவு தூரம் தான் போய்விடுவான்? எப்படியும் மறுபடியும் அவனை என் வழிக்கு கொண்டு வர முடியாதா என்ன? பார்ப்போம்.
எல்லாம் ஒரு ஆண் மகனா? வேண்டாம் என்று சொல்லும் ஒரு பெண்ணை பலவந்தமாக அனுபவிக்க நினைப்பவன் ஆண்மகன் அல்ல, பேடித்தனமான மிருகம். என்ன மகனே, மிகவும் கோபத்தில் இருக்கின்றாயா? நீ யார் மீது கோபத்தில் இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய தாயார் மீது தானே கோபத்தில் இருக்கின்றாய்? ஆமாம். என்றைக்கும் என்னை திட்டி பேசாத அம்மா கடுமையாக திட்டிவிட்டார். இங்கே வராதே, இனி என்னுடைய முகத்தில் விழிக்காதே என்று சொல்லிவிட்டார்கள். ச்சே, கேவலம் நம்மிடம் அடிமையாக இருக்கும் ஒரு பெண்ணின் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். சரி இடும்பா, உன் அம்மா ஏதோ கோபத்தில் பேசிவிட்டாள். ஏன் நீ அதையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? அதை மறந்துவிடு. எப்படி அப்பா, எப்படி அதை என்னால் மறக்க முடியும்? அது எனக்கு எத்தகைய தலைக்குனிவு என்று பாதிக்கப்பட்ட எனக்குத்தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, நீ செய்ததும் தவறுதானே. அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் தானே உன் தாயார் உன் மீது கோபப்பட்டாள். அதுவும் அவள் என்ன சாதாரண பெண்ணா? வேளிர்குல இளவரசி, அதுவும் நமது பாதுகாப்பில் இருப்பவள். அவளிடம் நீ முறை தவறி நடந்து கொண்டது தவறுதானே? எதை தவறு என்று சொல்கிறீர்கள்? ஆசைப்பட்ட பெண்ணை அடைய நினைப்பது தவறா? தகாத முறையில் நடந்து கொண்டேன், முறை தவறி நடந்து கொண்டேன் என்கிறீர்களே. அந்த பெண் என்னிடம் முரண்டு பிடித்ததால் தானே நான் அவளிடம் அவ்வாறு நடந்து கொண்டேன். உன் அப்பாவும் அம்மாவும் ஒரு அழகான பெண்ணை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று என் நண்பன் பைரவன் சொன்னதால் தான் நான் அவளை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்றுதான் முதலில் அங்கு சென்றேன். அவளை நேரில் பார்த்த பின்புதான் அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது. என்னுடைய திருமண ஆசையை அவளிடம் நான் முறையாக வெளிப்படுத்திய போது அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை உதாசீனப்படுத்துவது போல் பேசினாள், முரண்டு பிடித்தாள். அதனால் தான் எனக்கு கோபம் வந்தது. கைக்கு எட்டிய கனி வாய்க்கு எட்டாமல் போனால் யாருக்குத்தான் கோபம் வராது? உண்மைதான் மகனே. அந்த நிலையில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். உன் கோபம் நியாயமானதுதான் என்று எனக்கு புரிகின்றது. ஆனால் உன் அம்மாவிற்கு புரியவில்லையே. புரிய வைக்க வேண்டும். நீங்கள் தான் என் அம்மாவிற்கு எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டும். வளர்ந்த ஒரு ஆண்மகனை ஒரு பெண்ணின் முன்பு திட்டியிருக்க கூடாது என்று கூற வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணை இடும்பனுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றதாம். அவளையே நம் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் என்றும் கூற வேண்டும். இடும்பா, அந்த பெண் ரொம்ப பெரிய இடம்பா. அவள் வேளிர் குலத்து இளவரசி. நாம் நினைத்தாலும் நம்மால் நெருங்க முடியாத பெரிய இடத்து சம்பந்தம் அப்பா. அதனால் அந்த பெண்ணை மறந்துவிட்டு நம் வேடுவர் குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வருகிறீர்களா? ஓ ஆமா மகனே, அதுதான் உனக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இதோ பாருங்கள் அப்பா, அவளை பார்த்த உடனே அவள்தான் என் மனைவி என்று நான் தீர்மானித்து விட்டேன். அந்த எண்ணத்தை நான் எவருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நீங்கள் மறுத்தாலும், அம்மா மறுத்தாலும், ஏன் அந்த பெண்ணை மறுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். அவளை தூக்கி கொண்டு வந்தாவது நான் மனம் முடிப்பேன். இந்த அளவிற்கு நீ உறுதியா இருக்கிறாய் என்றால் அவளையே உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுகின்றேன். உன் விருப்பத்தை உன் அம்மாவிடம் எடுத்துச் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. அந்த பெண் உனக்குத்தான். மன்னவா, நாங்கள் சிறிது காலமாக உங்களிடம் ஒரு மாற்றத்தை காண்கிறோம். ஆனாலும் அதை பற்றி கேட்பதா வேண்டாமா என்ற தயக்கம் எங்களுக்குள் இருக்கிறது. பிரதானி அகுதையாரே, தாங்கள் கேட்கக்கூடாதென்று ஒன்று இருக்கிறதா? எந்த விஷயத்திலும் தாங்கள் கருத்தை அறிந்து கொள்ளாமல் நான் ஏதாவது செய்ததுண்டா? தாங்கள் சொல்லும் யோசனையை ஏற்காமல் இருந்திருக்கிறேனா? எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். சோழ நாட்டிற்கு சென்று வந்த தாங்கள் வழக்கம் போல் அரச காரியங்களில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் தங்கள் முகத்தில் ஏதோ சிறு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரதானியாரே, இதை பற்றி தாங்கள் மன்னரிடம் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா?
மாமன்னர் சோழ நாட்டிற்கு சென்ற நோக்கம் நிறைவேறவில்லை என்பது தங்களுக்கு தெரியாதா? அமைச்சரே, நாம் ஒவ்வொருவரும் அவரவர் மகனுக்கு பெண் கேட்பதும் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுவதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதானே. அது நடப்பதும் நடக்காமல் போவதும் அவரவர் மனநிலையையும் அவரவர் சூழலையும் பொறுத்துத்தானே. இதற்காக மன்னர் வருந்த வேண்டிய அவசியமே இல்லையே. பிரதானியாரே, இதையெல்லாம் நான் உணராதவனா என்ன? என்னுடைய மன வருத்தத்திற்கு காரணம் அதுவல்ல. மன்னவா, தங்கள் வருத்தத்திற்கான காரணம் என்னவென்பதை கூறினால்தானே அதற்கான தீர்வினை காண முடியும். பிரதானியாரே, சோழ நாட்டில் என்னை கொல்வதற்கு ஒரு சதி நடந்தது. அதை செய்த சதிகாரன் நம்முடைய அவைக்கே வந்து நம்மையெல்லாம் அவமதித்து விட்டு சென்ற வஞ்சகன் என்று தெரிந்தும் என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டதே. அதுதான் என் மனதை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. அதற்காக தாங்கள் ஏன் அதையே நினைத்துக் கொண்டு குமரிக் கொண்டிருக்க வேண்டும்? எனக்கு ஆணையிடுங்கள். இன்றே நான் சோழ நாட்டிற்கு மாறுவேடத்தில் செல்கிறேன். ஏற்கனவே நம்மால் சோழ நாட்டில் நியமிக்கப்பட்ட நமது ஒற்றர்களை கொண்டு அந்த விஜய பூபதியின் நடமாட்டத்தை கண்காணிக்கிறேன். சரியான சந்தர்ப்பம் பார்த்து எவருக்கும் சந்தேகம் ஏற்படாதவாறு அந்த விஜய பூபதியை கொன்று உங்கள் இதயத்தை துளைத்து காயப்படுத்திக் கொண்டிருக்கும் முள்ளை பறித்தருகிறேன். அமைச்சரே, நம் தளபதி சொல்வதை பற்றிய தங்கள் கருத்து என்ன? தாங்கள் சரிதான் என்று நினைத்தால் அப்படியே செய்யலாம் மன்னவா. தாங்கள் இதை பற்றி சரியா தவறா என்று யோசிக்க வேண்டியதில்லை மன்னவா. நம்மை கடிக்க வரும் பாம்பை நாம் அப்படியேவா விட்டு விடுகின்றோம்? அது எங்கேயாவது ஓடி ஒளிந்திருந்தாலும் அதை தேடி பிடித்து கொன்று விடுகிறோம் அல்லவா? அதே போல் அந்த விஜய பூபதி என்னும் பாம்பு எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது உங்களை தீண்ட வந்த பாம்பு என்பதை நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். பிறகு என்ன மன்னவா? அதை கொன்றுவிட வேண்டியதுதானே. வேள்மாறா, நீ சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை பற்றியும் யோசிக்க வேண்டியுள்ளது. என் திறமையில் தங்களுக்கு சந்தேகமா மன்னவா? இல்லை இல்லை, நீ ஒரு மாவீரன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பிறகு எதற்கு தயங்குகிறீர்கள்? புலி பதுங்கி சென்றாலும் இரையை கண்டால் சீறிக்கொண்டு பாயும். அப்போது அதை பற்றி அனைவருக்கும் தெரிந்துவிடும். அதனால் தான் தயங்குகிறேன். பிரதானியாரே, இது பற்றி தங்கள் கருத்து என்ன? தாங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீர்கள். மன்னவா, தாங்களே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாத நிலையில் நான் எப்படி குறுக்கிட்டு பேசுவது என்றுதான் தயங்கிக் கொண்டிருக்கிறேன். தங்கள் கருத்து எதுவானாலும் தயங்காமல் சொல்லுங்கள். சொல்கிறேன். வேள்மாறனை பற்றி தாங்கள் சொன்ன கருத்து மிகவும் பொருத்தமானதுதான் மன்னவா. புலி போல் பகைவர் மேல் பாய வேண்டிய ஒருவன் நரி போல் மறைந்திருந்து தாக்குவது அவனுக்கு பெருமை தராது. அத்தோடு விஜய பூபதிக்கு எப்போது எந்த ஆபத்து நேர்ந்தாலும் அது தங்களால் நேர்ந்ததுதான் என்பதை சோழ மன்னர் எளிதாக அறிந்து கொள்வார். அது உங்கள் கௌரவத்திற்கே இழுக்கை ஏற்படுத்திவிடும். அந்த விஜய பூபதியை மறைந்திருந்து பழித்திருப்பதற்கு பதிலாக இப்படி செய்வது சரியா என்று யோசித்து பாருங்கள். எப்படி? விஜய பூபதியை நாடு கடத்துகிறாயா அல்லது உன் நாட்டின் மீது படையெடுத்து வரட்டுமா என்று சோழ மன்னருக்கு நேருக்கு நேர் நின்று போருக்கு அரைக்கூவல் விடுக்கலாமே தவிர தாங்கள் தங்கள் தகுதிக்கு இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. தாங்கள் சொல்வதும் பொருத்தமான கருத்துதான். இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மன்னவா? அமைச்சரே, தாங்களே இது பொருத்தமான கருத்து என்று கருதுவதால் அதை பற்றி எளிதாக ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். பிரதானியார் சொல்வது போல் விஜய பூபதி என்ற ஒரு தனி மனிதன் மேல் கொண்ட வஞ்சத்திற்காக சோழ நாட்டின் மீது படையெடுத்து செல்ல முடியாது. அதற்காக தந்திரமாக சென்று அவனை கொன்றுவிட்டு வருவதென்பது நமக்கு தகுந்த செயலாக இருக்க முடியாது. நாம் சிறிது நாள் பொறுத்திருப்போம். அங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். நமக்கு சாதகமான சந்தர்ப்பம் ஏற்படும். அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த விஜய பூபதிக்கு ஒரு முடிவு கட்டுவோம்.
தாமரை, இவள் வேதவல்லி, வணக்கம். இவள் மரகதவல்லி. வணக்கம். இவர்கள் எதற்காக இங்கு அழைத்து வந்தீர்கள்? இவர்கள்தான் இனி உனக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருக்கப் போகிறவர்கள். உன்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் உன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் இவர்கள் இருவரையும் நான் பணியில் அமர்த்தியிருக்கிறேன். அரண்மனையில் வாழ்ந்தால் பணிப்பெண்களின் துணை தேவைப்படும். அடிமையாக அடைப்பட்டு வாழும்போது எனக்கு எதற்கு பணிப்பெண்கள்? நீ வேண்டாம் என்றாலும் உன்னுடைய பாதுகாப்பிற்காக உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என் கடமை அல்லவா? வேதவல்லி, மரகதவல்லி, அம்மா, தாமரையின் தேவை என்னவென்று அறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் இனி உங்கள் பணி. தாமரையின் மனம் கொணாமல் நடந்து கொள்ளுங்கள். உத்தரவு தாயே. பெண்ணுக்கு துணையாக பெண்ணாகிய இவர்களையே நியமித்திருக்கிறேன் தெரியுமா? இனிமேல் இந்த அறைக்குள் எந்த ஆண் மகனும் நுழையக்கூடாது. அது என் மகனாக இருந்தாலும் சரி, என் கணவராக இருந்தாலும் சரி, எவரையும் இங்கு வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தாமரை, இனி நீ பயப்பட தேவையில்லை. இந்த இரு பெண்களும் அரணாக இருந்து உன்னை பாதுகாப்பார்கள். உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எனக்கு உன் பெண்மையையும் பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என் மகன் மூலம் உனக்கு அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. உன்னை மானபங்கப்படுத்த அவன் முயற்சித்ததை தெரிந்த அடுத்த கணத்திலிருந்து என்னுடைய மகன் இடும்பன் முகத்தில் நான் விழிப்பதும் இல்லை, இனி அவனுடன் பேசப் போவதும் இல்லை. இனி அவன் எனக்கு வேண்டாம். நீங்கள் பேசுவதை பார்த்தால் உங்கள் மகன் மட்டும்தான் தவறு செய்தது போலல்லவா இருக்கிறது? ஒரு பெண்ணை இப்படி தனிமைப்படுத்தி அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அது மட்டும் தவறில்லையா? தாமரை, எனக்கு சரி என்று பட்டால் அது சரிதான், தவறு என்று பட்டால் தவறுதான். உன்னை இங்கே அடைத்து வைத்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதுதான் என்னவென்று கேட்கிறேன். நேரம் வரும்பொழுது நீயே புரிந்து கொள்வாய். ஆனால் அதற்காக உன்னிடம் தவறாக நடந்து கொள்ள யாராவது முயற்சித்தால் அவர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் கற்போடு விளையாடுவது மிகப்பெரிய தவறு. உன்னை இங்கே அடைத்து வைக்க வேண்டும் என்பது என் எஜமான் எனக்கிட்ட கட்டளை. அவர் இட்ட பணியை நிறைவேற்றுவதுதானே ஊழியரின் கடமை. அந்த கடமையைத்தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவரின் விருப்பத்திற்கு மாறாக அவரை அடைத்து வைத்து கொடுமை செய்கிறீர்களே, அதுதான் உங்கள் கடமையா? உன்னை இங்கே யார் கொடுமை செய்தார்கள்? நீ வேளிர் குல தலைவரான இருங்கோவேலின் தங்கை தாமரை என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வேளிர் குல இளவரசியான உன்னை அதற்குரிய கௌரவத்திற்கு எந்த தீங்கும் வராத அளவிற்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதானே உன்னை இங்கே அனுப்பியவர்கள் எங்களிடம் சொல்லி அனுப்பினார்கள். அப்படித்தானே நான் நடந்து கொள்கிறேன். நீயோ கொடுமை செய்ததாக கூறுகிறாய். என்னை இப்படி அடைத்து வைத்திருக்கிறீர்களே, இது கொடுமை இல்லையா? என்னை இங்கு அடைத்து வைக்கும்படி ஆணையிட்டவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களை பற்றி தெரிந்திருந்தும் அதை என்னிடத்தில் சொல்ல மறுக்கின்றீர்களே, அது கொடுமை இல்லையா? சொல்லுங்கள், இப்போதாவது சொல்லுங்கள். என்னை அடைத்து வைக்கும்படி உங்களுக்கு ஆணையிட்டவர்கள் யார்? இதோ பார் தாமரை, நீ திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீ கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. நீ கேட்கவில்லை என்றாலும் உன்னுடைய கேள்விகளுக்கு நிச்சயம் ஒரு நாள் பதில் கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை. வேதவல்லி, சொல்லுங்கள் மரகதவல்லி, அம்மா. தாமரையை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் உள்ளதல்லவா? உள்ளது அம்மா. ம்.